ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராகாஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம வீட்டில் தோசை மாவு இல்லைனாலும் சட்டுன்னு ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளார சூப்பரான ஈஸியான டிஃபனாக தோசை வந்து எப்படி ரெடி பண்ணலான்றதா ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதில் ஆல் ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். வாங்க இப்போ இந்த சூப்பரான கிறிஸ்பியான தோசைக்கு எப்படி ரெடி பண்ணலான்றது பார்க்கலாம். இந்த தோசைக்கு ரெடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாங்க. இதில் 1 கப் அளவுக்கு வெள்ளை ரவை எடுத்துக்கலாம். வறுத்தது வறுக்காதது எந்த ரவை வேணாலும் நீங்கள் பயன்படுத்தலாம். 1 கப் அளவுக்கு ரவை எடுத்துகிட்டு இதை நல்லா வந்து ஃபைனாக பொடி பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்துட்டு சின்ன கப் அளவு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட 1.5 கப் அளவுக்கு சாதம் எடுத்துக்கலாம். நீங்கள் நைட் டிஃபனுக்கு ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா மத்தியானம் வச்ச சாதம் மீதி இருந்துச்சுன்னா அதில் வந்துட்டு 1.5 கப் அளவுக்கு சாதத்தை எடுத்துக்கலாம். உங்ககிட்ட சாதம் இல்லை அப்படின்னா அதுக்கு பதிலாக அவல் வந்துட்டு நீங்கள் ஊற வச்சு 1.5 கப் அளவுக்கு எடுத்துக்கலாம். ரெண்டுமே ஒரே டேஸ்ட்டு தான் வரும். இப்போ இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம். நம்ம பஜ்ஜிக்கெலாம் பயன்படுத்துகிறோம் இல்லைங்களா, அந்த கடலை மாவு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ நல்லா கட்டியாக அரைப்பட்டிருக்கு. இது கூட நம்ம தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம். சரியாக 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்தா கரெக்டாக இருக்கும். எவ்வளோ ரவை எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப அதிகமாக சேர்த்துட வேண்டாம். ரொம்ப தண்ணி ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு சரியாக தோசை ஊற்றுறதுக்கு வராது. இப்போ நம்ம மாவு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து அரைச்சிக்கலாம். நீங்கள் சாதத்தில் உப்பு சேர்த்துருந்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ அரைச்ச மாவை ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். ரொம்ப சுலபமாக நல்லா டேஸ்டியான தோசைக்கு மாவு ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இதை விட திக்காவோ இல்லை தண்ணியாவோ இருக்கக்கூடாது. கட்டி எதுவும் இல்லாத மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த தோசை மாவுக்கு நம்மளுக்கு கோதுமை மாவோ அரிசி மாவோ மைதா மாவோ தேவையில்லைங்க. ரொம்ப சுலபமாக நம்ம ரெடி பண்ணிடலாம். அதே மாதிரி டேஸ்ட்டு கூட ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள், இந்த பதத்தில் இருக்கணும் மாவு. இப்போ இது கூட ஒரு சிட்டிகை அளவுக்கு சோடா உப்பு சேர்த்துக்கோங்க. சோடா உப்பு சேர்க்குறனால நல்லா கலராக வரும், அதே மாதிரி நல்லா கிறிஸ்பியாகவும் வரும். இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா வந்து மாவில் கலந்து விட்டுறலாம். உங்களுக்கு சோடா உப்பு சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் இதை வந்துட்டு தவிர்த்துடலாம். நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நம்மளுக்கு தோசைக்கான மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ்வில் ஒரு தோசைக்கல் வச்சுக்கலாங்க. இந்த மாவை நம்ம ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம வந்துட்டு கலந்த உடனேவே நம்ம வந்துட்டு ஊற்றிடலாம். இப்போ தோசைக்கல் ஸ்டவ்வில் வச்சுட்டு கொஞ்சம் லைட்டாக சூடானதும் லைட்டாக எண்ணெய் தடவி விட்டுக்கலாங்க. எண்ணெய் தடவி விட்டுட்டு ஒரு கரண்டி அளவுக்கு மாவு எடுத்து பாருங்கள், இந்த மாதிரி ஊற்றி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம சாதாரணமாக எப்பயும் தோசை மாவில் எப்படி தோசை ஊற்றுறோமோ அதே மாதிரி ஊற்றிக்கலாங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் இருக்கக்கூடாது. அதாவது கல் ரொம்ப சூடாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்துட்டு சரியாக அந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ண வராது. இப்போ சுற்றி லைட்டாக எண்ணெய் விட்டுட்டு ஒரு 1/2 நிமிஷம் விட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு திருப்பி போட்டுக்கலாம். நீங்கள் திருப்பி போடாமல் மேல் பக்கம் நல்லா வெந்ததும் அப்படியே கூட நீங்கள் வந்துட்டு மடித்து சர்வ் பண்ணிடலாம். நான் வந்துட்டு திருப்பி போட்டு ஜஸ்ட்டு 1 செகண்ட் விட்டு சர்வ் பண்ணிக்கிறேன். பாருங்கள், எவ்வளோ நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்திருக்கு. உடனேவே நான் திருப்பி போட்டுறேன். சூப்பரான முருகலான தோசை ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். உடனடி தோசை டக்குன்னு ரெடி பண்ணியாச்சு பாருங்கள். கிறிஸ்பியான உடனடி தோசை ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் திருப்பி போட்டனவே சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம அடுத்த தோசைக்கு வந்துட்டு நம்ம ஊற்றிக்கலாம். கல் ரொம்ப சூடாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்துட்டு சரியாக ஸ்ப்ரெட் பண்ண வராது இல்லைங்களா, அதனால் சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அடுத்த தோசைக்கு ஊற்றிக்கோங்க. இப்போ சுற்றி எண்ணெய் விட்டுட்டு மேல் பக்கம் நல்லா வந்துட்டு வெந்ததும் நம்ம வந்துட்டு திருப்பி போட்டுட்டு ஜஸ்ட்டு 1 செகண்ட் விட்டு உடனேவே நம்ம வந்துட்டு திருப்பி போட்டுடலாம். பாருங்கள், மேல் பக்கம் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம திருப்பி போட்டுட்டு ஜஸ்ட்டு ஒரு 2 செகண்டில் உடனேவே திருப்பிடலாம். சூப்பரான உடனடி மொறு தோசை ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டில் தோசை மாவு இல்லைனாலும் நம்ம வீட்டில் இருக்க பொருட்கள் வச்சு சட்டுன்னு இந்த மாதிரி சூப்பரான தோசை ரெடி பண்ணி கொடுத்துடலாம். நம்ம வீட்டில் என்ன டிஃபன் பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கும்போது கண்டிப்பாக இந்த தோசை வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
தேங்காய் சட்னியோ அல்லது கார சட்னியோ அல்லது பொடி கூட வச்சு சாப்பிட்டா கூட ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், நல்லா வெளியிலலாம் கிறிஸ்பியாக இருக்குது. அதே மாதிரி நீங்கள் சாஃப்டாக ஊற்றணும், கொஞ்சம் மொத்தமாக ஊற்றப்ப மாதிரி ஊற்றணுன்னாலும் இது நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும். நீங்கள் அது மாதிரியும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த தோசை ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.